10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோடு டேட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிற டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டை 2/7/2026 புதன்கிழமை, அதாவது நாளைக்கு நீங்கள் ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 3/7/2026 வெள்ளிக்கிழமையும் 4/7/2026 சனிக்கிழமையும் நடக்கும். ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலில் எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஹால் டிக்கெட் லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் தான் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் இன்னும் ஆக்டிவ் ஆகலை. ஆக்டிவ் ஆன பிறகு தான் உங்களுக்கு 10th சப்ளிமெண்ட் எக்ஸாம் 2026 காமிக்கும். ஹால் டிக்கெட்டை நீங்கள் 2 ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று, அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துடும். அதுக்கு பிறகு முதல் பாக்ஸில் அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே இருக்கும் பாருங்க அப்ளிகேஷன் நம்பர். அந்த நம்பரை தான் என்டர் பண்ணணும். அந்த நம்பரை என்டர் பண்ணும்போது அந்த நம்பர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் போடுங்க, ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர்ல போடுங்க. அதை மாற்றி போட்டீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது. அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணுற போது இதே ஃபார்மேட்டில் என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இயர், மந்த்து, அடுத்தது டேட். இயர் வந்து 4 டிஜிட்டில் இருக்கணும். அடுத்து ஒரு ஐஃபன் இருக்கணும். மந்த் வந்து 2 டிஜிட்டில் இருக்கணும். அடுத்து ஒரு ஐஃபன் இருக்கணும். அதே மாதிரி டேட்டும் 2 டிஜிட்டில் இருக்கணும். அடுத்த பாக்ஸில் கேப்சாவை என்டர் பண்ணணும். கேப்சா உங்களுக்கு 2 ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. ஒன்று வந்து சில லெட்டர்ஸ் நம்பர் சேர்ந்து கொடுப்பாங்க. அதில் உள்ள மாதிரியே நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ணணும். சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப்சால 2 நம்பர் கொடுப்பாங்க. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு வர்ற ஆன்சரை வந்து நீங்கள் அந்த கேப்சா பாக்ஸில் என்டர் பண்ணணும். டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். சில பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். எல்லாரும் ஒரே டைமில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதனால நெட்வொர்க் இஷ்யூ வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதாவது அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துங்க, டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போதும் இந்த கேப்சா மாறினே இருக்கும். அதை மறந்துடாதீங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா பக்கத்தில் உள்ள, அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள டிஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. போகும்போது நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க. டிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு மறக்காம உங்க நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது மாறாம இருந்தாதான் அது அப்படியே மார்க் ஷீட்ல வரும். ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா மார்க் ஷீட்லயும் உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் மாறிடும். அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போறீங்களோ அதுவும் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அப்படி எதுவும் மாறி இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டா நீங்க டிஓ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹால் டிக்கெட்ல ஸ்கூலுங்கிற இடத்துல பிரைவேட் அப்படின்னு தான் இருக்கும். நீங்க எழுத போற எக்ஸாம் சென்டர் நேம் இருக்காது, பிரைவேட் அப்படின்னு தான் இருக்கும். ஃபியூச்சர்ல ஏதாவது அப்ளிகேஷன் நீங்க ஃபில்அப் பண்ணும்போது இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு கேட்கும்போது 2026 ஜூன் ஜூலைன்னு போட்டு நீங்க ஸ்கூல் நேம் வந்து பிரைவேட் அப்படின்னு போடணும். அடுத்தது நீங்க மெயினா பார்க்க வேண்டியது ஹால் டிக்கெட்ல எக்ஸாம் சென்டர் எங்க இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக எக்ஸாம் சென்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, என்ன டைம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூ கலர் இல்லைன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் இல்லைன்னா ஜெல் பென்ல யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்க. ஸ்கெட்ச் பென்னோ இல்லை கலர் பென்சிலோ ரைட்டிங்கோ இல்லை அண்டர்லைன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணவே கூடாது.
ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் தேவையில்லை, நீங்கள் நார்மல் ட்ரெஸ்லேயே போகலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக் வரும். ரிசல்ட்டை ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர் 2nd வீக் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை எங்கே கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா இப்போ எக்ஸாம் எங்கே எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் தான் நீங்கள் போய் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். போகும்போது ஹால் டிக்கெட்டு இல்லாட்டினா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று கொண்டு போங்க.